வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரதை கண்டித்து சட்டமன்றத்தில் ஏன் கொண்டு வரலன்னு சொல்லி அவங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. திமுக, காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களாம் வெளிநடப்பு செய்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற தனியரசு, கருணாஸ், தமிமுன் அன்சாரி வெளிநடப்பு செய்கிறத எப்படி பார்க்குறது? இல்லை, அவர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அதுக்கான தேவை இருப்பதாக அவர்கள் கருதி இருக்கக்கூடும். அது அரசியலை தான் பார்க்கணுமே ஒழிய அவர்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி அந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதில் அந்த தீர்மானத்திலே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஏதாவது பொருள் இருக்கான்னா நிச்சயமாக பொருள் இல்லை. என்னென்னா மத்திய அரசாங்கம் போட்ட ஒரு உத்தரவு, அந்த உத்தரவில் இவர் பேசல என்ன சொல்கிறாரு, இந்த தீர்மானத்தை மத்திய அரசினுடைய சட்டத்தை ரத்து செய்ய தீர்மானம் நிறைவேற்றணுன்றாரு. எப்படி ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவை ஒரு மாநில சட்டமன்றத்தில் ரத்து செய்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும்னு தெரியல. கோரிக்கை வைக்கலாம ஒழிய அந்த சட்டத்தையே ரத்து செய்யணும்னு தீர்மானம் போடணும்னு சொல்லி அவர் சொல்கிறதே ஒரு சரியான நிலைப்பாட்டில் அவர் அந்த தீர்மானத்தை கொண்டு வரல. அவருடைய நோக்கம் என்பது இதை அரசியலாக்கி மாட்டு இறைச்சிக்கு தடை என்று அந்த வெளியே பேசுகிறதெல்லாம் வச்சு சட்டமன்றத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும், மக்களிடத்தில் ஒரு தவறான தகவலை தெரிவிக்கணுன்ற எண்ணத்தில் தான் அதை செஞ்சுருக்காரு. இப்போ தனியரசு, கருணாஸ், அன்சாரியோட நோக்கம்லாம் என்ன? அப்போ இல்லை, அவங்களுடைய நோக்கம் மத்திய அரசாங்கத்தை அந்த சட்ட உத்தரவின் விளைவாக பாதிப்பு இருப்பதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க மக்களுடைய உணர்வுகளை ஒட்டி அவங்க இந்த எதிர்ப்பினுடைய அச்சத்தின் காரணமாக அவங்க வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு கேட்கறதுல தப்பே கிடையாது. உதாரணத்துக்கு கேரள மாநிலத்தில் சட்டப்பேரவை, மேகாலயா, புதுச்சேரி எல்லா மாநிலங்களையும் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஒன்று சார் சொல்லிட்டோம், அந்த தீர்மானத்தை அதில் திருத்தம் செய்யணும் அல்லது தீர்மானத்தை மத்திய அரசாங்கனுடைய தீர்மானத்தை சரியில்லைன்னு சொல்லி தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டலாம். ஆனால் அந்த தீர்மானத்தை ஒரு மாநில சட்டமன்றத்தில் எப்படி ரத்து செய்ய முடியும்? ரத்து செய்ய கோரி மத்திய அரசை ரத்து செய்ய கோரி தான் தீர்மானம். அதாவது மாநில அரசு மத்திய அரசினுடைய சட்டம்லாம் செல்லாதுன்னு சொல்றதுக்கான உரிமை கிடையாது. ஆனால் எங்களுடைய மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் நாங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வரோம் சொல்றதுக்கு எதிர்கட்சிக்கு முழு உரிமை இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த 3 நபர்கள் வெளிநடப்பு செய்தது இந்த பேக்ரவுண்டு நீங்க பார்க்கணும். முந்தைய நாள், அதாவது முந்தா நேத்து ஆளுநர் அந்த அந்த ஸ்டிங் டேப் வந்த விஷயத்துல தக்க நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர்கிட்டையும் தலைமைச் செயலாளர்கிட்டையும் அந்த நோட்டை அனுப்புறாரு. ஸோ அந்த அதன் காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஒரு விசாரணை. ஏன்னா அப்ராப்ரியேட் ஆக்ஷன், எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? விசாரணையை நடத்தாமல் எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? ஸோ ஒரு விசாரணை வரக்கூடிய வாய்ப்பு உடனடியாக இருக்கிறது. எதிர்பார்ப்பு தலைமைச் செயலாளர் அந்த ஆக்ஷனை, சபாநாயகர் உடைய ஆக்ஷன் கூட தலைமைச் செயலாளர் ஆக்ஷன் எடுத்து ஒரு விசாரணை நடந்த பிறகுதான் சபாநாயகருக்கும் எது உண்மை இல்லைங்கிறது தெரிய வரும். இல்ல, இவங்க 3 பேர் மேல மட்டும் குற்றச்சாட்டு, 3 பேர் மேல மட்டும் குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் இது என்ன பேட்டர்ன், எதுக்கு இந்த 3 பேர் மட்டும் வெளிநடப்பு? இது வரைக்கும் எத்தனை முறை வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க? அதாவது தொடர்ந்து பல முறை பல கோரிக்கைகளை நாங்கள் வைத்து முன்னிறுத்தி வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதே ரீதியாக வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தங்க தமிழ்ச்செல்வன் வெளிநடப்பு செஞ்சார். அதுவும் அதான் சொன்னேன், இது எல்லாம் அனைத்துமே தொகுதி பிரச்சனையை பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்கல, ரொம்ப நாளாவே அனுமதி கொடுக்கலன்னு அவரும் வெளிநடப்பு செய்தார். அதாவது அவர்கள் வெளிநடப்பு செய்ததும் வெளிநடப்பு செய்ததும் இந்த 3 நபர்கள் வெளிநடப்பு செய்ததுக்கும்
அந்தந்த காரணங்கள், அவர்கள் கொடுத்த காரணங்கள் ஏன் செல்லாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது திரு தங்க தமிழ்ச்செல்வன் வெளிநடப்பு செய்தது கூட ஆண்டிப்பட்டியில வந்து நீங்க பிஹெச்சி வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக்கலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எத்தனை முறை அகில இந்திய அளவில் ஒரு சட்டமன்றத்திலிருந்து ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்கிறாங்க. நீங்க அந்த கணக்கு எடுங்க. அதாவது எப்போ வெளிநடப்பு செய்வாங்கன்னா அந்த கட்சியில ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிற போதோ இல்ல டிசிடென்ட்ஸ், அதாவது இவர்கள் அதிருப்தியாளர்கள் என்று அவர்களை வெளிப்படுத்த அவர்கள் நினைக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு வெளிநடப்பு நடக்கும். சோ சாதாரணமா எல்லா இடத்துலயும் வந்து ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதி கோரிக்கைகளை அமைச்சருக்கு முன் வைப்பாங்க. ரொம்ப பிரச்சனை இருந்தால் முதலமைச்சரை போய் சந்திச்சு சொல்லுவாங்க, அந்த அமைச்சர் செய்ய மாட்டேங்கிறாருங்க, நாங்க எவ்வளவு கேட்டுட்டோம் அப்படி. இதெல்லாம் வந்து சகஜமான சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்யறதுங்கிறது வந்து ஒரு அதிருப்தியாளர் என்று தன்னை தெரிவித்துக் கொள்வதற்காகவோ இல்லை ஒரு பிளவுக்கு சில நாட்களுக்கோ சில வாரங்களுக்கு முன்பு ஏற்படுற ஒரு நிகழ்வு தான் இந்த ஆளுங்கட்சி உறுப்பினர் வெளிநடப்பு செய்யறது. தங்க தமிழ்ச்செல்வன் வெளிநடப்பு செஞ்சது, அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சது, இதெல்லாமே வந்து டீசர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது அவர்களுடைய கற்பனை மற்றும் அவர்களுடைய விருப்பம். இல்ல, கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கட்சிக்குள்ள எந்த பிளவும் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. நீங்க தான் எல்லா தரப்புலையும் தொடர்ந்து சொல்றீங்க. ஆனா நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியாக இல்லையே. நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, பிளவு இல்லை, உறுதியாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் சொல்கிறதுல நீங்கள் ஒரு பொருள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா மாதிரி ஒரு தோற்றம் உரிமை தவிர அது உண்மை இல்லை. என்னென்னா, ஒரு சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு மசோதாவோ இல்லை அரசாங்கம் கொண்டு வருகின்ற தீர்மானங்கள் அடிப்படையிலோ நடைபெறுகின்ற சம்பவங்கள் மீது வெளிநடப்பு பண்ணாங்களா, அது வந்து கொள்கை ரீதியாக உடன்படலாம் அல்லது அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு கட்டுப்படலாம் எடுத்துக்க முடியும். ஆனால் ஒரு கேள்வி நேரத்திலேயோ அல்லது நேரமில்லாத நேரத்திலேயோ அது தனிநபர் சார்ந்த விவாதம் தான். அதுக்கு கட்சி கொறடாவினுடைய உத்தரவுப்படியோ அல்லது கட்சி வரிசைப்படியோ அவர்களை பேச அழைக்கலை. அவருடைய சுதந்திரமான நேரம், அந்த சுதந்திரமான நேரத்தில் அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையான உரிமை உண்டு. வெளிநடப்பு செஞ்ச எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சசிகலா தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவங்க. நீங்க தங்க தமிழ்ச்செல்வன் எடுத்துக்கோங்க, அன்சாரி எடுத்துக்கோங்க, கருணாஸ் எடுத்துக்கோங்க, தனிரஸ் எடுத்துக்கோங்க, எல்லாருமே சசிகலாவுக்கு ஆதரவாக தினகரனுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்தவங்க. ஓபிஎஸ் விட இபிஎஸ் விட அவங்க அங்கதான் இன்னும் நம்பிக்கை அதிகமா இருக்குங்கிறதா அவங்களுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் உங்களுடைய யூகமே தவிர உண்மை இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இருக்கிற அத்தனை பேரும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதி மக்களுடைய உணர்வுகளை எதிர்கொள்கின்ற வகையில் பிரதிபலித்திருக்கிறார்களே தவிர அரசியல் ரீதியாக கட்சிக்கோ அல்லது ஆட்சிக்கோ எதிராக எந்த நிலைப்பாட்டை எடுக்கல. அது வந்து கேள்வி நேரத்தில் அவங்களுக்கு தரப்பட்ட சுதந்திரமான நேரத்தில் எங்களுக்கு துணை கேள்வி கேட்கல. நீங்க சொல்றதுல இருந்து ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் எடப்பாடி இதுவரைக்கும் சிறையில் இருக்கும் சசிகலாவை போய் சந்திக்கல, தினகரனை இதுவரைக்கும் சந்திக்கவே இல்லை? அதுக்கு நீங்க தான் காரணம். பத்திரிகையாளர்கள் தான் வந்து தொடர்ந்து ஒரு சிறையில் குற்றம் தண்டிக்கப்பட்ட ஒருவரோடு அவருடைய உத்தரவு பெற்று ஒரு ஆட்சி நடக்கலாமா, ஒரு முதலமைச்சர் அமைச்சர்கள் போய் சந்திக்கலாமா, அவர்களுடைய கருத்துப்படி ஆட்சி நடப்பது சட்டத்துக்கு புறம்பானதெல்லாம் ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் தொடர்ந்து பேசிட்டு தானே வந்தீங்க. நீங்க வந்து ஒரு சில அமைச்சர்கள் போய் பேசுறதையே போய் பார்த்ததையே நீங்க வந்து அது ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு. அதுக்கு மறுப்பு சொல்றீங்கல்ல நீங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் அடிப்படையில் எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க போய் பார்க்கிறோம், நீங்க சொல்ற மறுப்பையும் போடுறோம். அந்த உரிமை உங்களுக்கு இருக்குதானே? இல்ல, எங்களுக்கு உரிமை இருக்கு என்பது உண்மை. ஆனால் இது ஒரு தேவையற்ற சர்ச்சையும் விமர்சனத்தையும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எடப்பாடி மட்டும் பார்க்கறதுனாலதான் பிரச்சனை போதா? அதாவது யார் பார்க்கணுமோ அப்போ நிச்சயம் பார்ப்பாங்க. தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர்களை கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பாங்க. பிரச்சனை வர சொல்ல நிச்சயமா பார்ப்பார். இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட், திரு அன்சாரி அவர்கள் நேற்று வேற ஒரு டிபேட்ல பேசும்போது அவர் கலந்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை வந்து முன்மொழியணும் அப்படிங்கிற தீர்மானம் வராதது வந்து எங்களுக்கு முதலமைச்சரினுடைய செயல்பாடு இந்த விஷயத்தில் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஸோ அடுத்தது நான் கேட்டேன், ஏன் அப்போ செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க இருக்கும்போது அவங்க திருப்திகரமாக இந்த விதத்தில் அவங்க செயல்பட்டாங்க, இந்த முதலமைச்சர் திருப்திகரமான இந்த மாட்டிறைச்சி பிரச்சனையில செயல்படவில்லை, அதனால நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அப்புறம் நான் கேட்டேன், அப்போ தொடர்ந்து இந்த அரசுக்கு உங்களுக்கு ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்,
அப்படின்னு தான் சொன்னார். ஒவ்வொரு விவகாரத்திலையும் அவர்கள் நடவடிக்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் எங்களுடைய ஆதரவு இருக்கும்னு திட்டவட்டமா சொல்றார். ஸோ இது வந்து இது வந்து பேசிக்கா என்னன்னா, என்னுடைய கணிப்பு என்னன்னா, அந்த விசாரணை எல்லாருமே வந்து சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் தான் இது நாள் வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. தங்க தமிழ்ச்செல்வன் தொடங்கி தனியரசு, கருணாஸ், அன்சார் எல்லாருமே தினகரனுக்கு சசிகலாவுக்கான ஆதரவை தான் அவங்க தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் விட இவங்க மேலதான் இன்னும் விசுவாசமா இருக்கிறாங்க, இவங்களுக்கு உரிய நம்பிக்கைக்குரியவள தான் இருக்கிறாங்கிறதான புரிஞ்சுக்க வேண்டியதா இல்ல. அதாவது இதுல வந்து விசுவாசம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இதனுடைய நோக்கம் நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த விசாரணையை ஸ்டால் பண்றதுக்கோ இல்ல தாமதப்படுத்துறதுக்கோ ஒரு இதுல என்ன பெரிய சிக்கல் என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு முதலமைச்சர் எந்த விதமான ஒரு கருத்தையும் தெரிவிக்காமலோ எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காமலோ இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது அதிகம் தான் ஆக போகுது. இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி பண்ண போறாங்க. ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட் சட்டப்பேரவையில் வரதுக்கான வாய்ப்பு. விசாரணைன்னு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தா இது மாதிரி வெளியேறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாகுமா? இல்ல அதாவது எதை நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். இப்போ ஏதாவது நீங்க எல்லாத்துக்கும் சும்மா இருக்கிற போது நிச்சயமாக வந்து இன்னும் வேறு சில அதாவது டிசைசிவ் ஆக்ஷன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டிசைசிவ் ஆக்ஷன் எடுக்கணும். இது வந்து ஆக்ட் ஆஃப் இன்டிசிப்ளின். ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ வெளிநடப்பு செய்யறதோ ஆளுங்கட்சியோட ஆதரவு அது வேறு. அது ரெண்டாவது. அந்த ஆதரவு வாங்கி பெற்று வெற்றி பெற்றவர்கள் அது தனியாக விட்டுருங்க. திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் வெளிநடப்பு செய்கிறார், ஆளுங்கட்சி உறுப்பினர். எந்த விதமான ஒரு நடவடிக்கை யார் மீதும் எடுக்காமல் இருக்கும் வரை நிச்சயமாக அது டிசனன்ஸ் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை மற்ற 120 பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவரால் செய்ய முடியுதுன்னா அப்போ இந்த பக்கம் ஒரு வலுவான தலைமை இல்லை என்பதை நீங்களே நிரூபிக்கிற மாதிரி. இப்ப இந்த என்கொயரி மேட்டர்ல வந்து முதலமைச்சர் வந்து விசாரணை உத்தரவிடுறதுக்கு அவர் கையிலே இல்லது. இது வந்து ஆளுநர் வந்து ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தலைமைச் செயலாளர் அனுப்பிச்சாச்சு. தலைமைச் செயலாளர் உத்தரவிட போறாங்க. அது மேட்டர் ஆஃப் டைம். ஏன்னா அது பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா திமுகவோ எதிர்கட்சிகளோ இல்ல வேற யாராவது ஒரு நபர் கூட பொதுமக்கள் கூட கோர்ட்டுக்கு போய் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு இன்னொரு 6 வாரத்துல எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது. அப்போ இல்ல அதாவது திரு பழனிசாமியினுடைய இந்த தொடர்ந்து எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னா இது நிச்சயமா அந்த அரசுக்கு ஆபத்துக்கு அது இட்ஸ் மேட்டர் ஆஃப் வீக்ஸ், ஆக்சுவலா வீக்ஸ் டு மந்த்ஸ்ல ஆபத்து ஏற்படும் நிலையில் கொண்டு போய் விடும். அவர் தைரியமாக ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இதற்கு மேல் இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் யாராவது ஒருத்தர் 2 பேர் மேல நடவடிக்கை எடுத்தாதான் இதுக்கு வந்து ஏதேனும் ஒரு ஆஃப்கோர்ஸ் அதுல வந்து ரிஸ்க் இருக்கு கன்ஃபரன்டேஷன் ஆகிறதுக்கு. ஆனால் அவருடைய பொசிஷனை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அது தொடர்ந்து இப்படியே சும்மாவே இருந்தாருனாக்கா இது மேட்டர் ஆஃப் டைம் தான். 1 வாரமோ 2 வாரமோ இல்ல வாரம், அது எவ்வளவு 2 வாரமோ 2 மாசமோ 3 மாசமோ 6 மாசமோ சொல்ல முடியாது. ஆட்சிக்கான ஆபத்துங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியும். ஆட்சிக்கான நிச்சயமா ஆபத்து. ஏன்னா நீங்க உங்களுடைய அதிகாரத்துக்கு எதிராக உங்கள் கட்சி நபர்களே தொடர்ந்து பப்ளிக்கா முன்னாடி மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, சட்டப்பேரவையிலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. அதையும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணலன்னா அது எந்த ஸ்டேஜ்ல நீங்க யூ கால் த பிளஃப்னு கேக்குறேன். ஆட்சிக்கு ஆபத்துன்னு சுமன் சொல்றது. ஆட்சிக்கு நிச்சயமா இந்த ஆபத்து இல்லை. மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற வேலையை சுமன் ரொம்ப பிரமாதமா செஞ்சிருக்காருன்னு தான் அதை எடுத்துக்கிற ஒழிய இதுல எந்த உண்மை இல்லை. ரெண்டாவது, நேற்றைய தினம் 3 தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் வெளிநடப்பு செய்தது என்பது அவர்களுடைய கட்சியை அவருடைய அமைப்பினுடைய நிலைப்பாட்டை ஒட்டி எடுத்த முடிவை தவிர அதுக்கும் கவர்னர் வந்து இந்த ஸ்டாலின் கொடுத்த லெட்டரை வந்து அனுப்பி அதை நடவடிக்கை எடுக்க சொன்னார், அதனால தான் பயந்து போய் இவங்க வந்து வெளிநடப்பு பண்ணாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு அர்த்தம் இல்லாத வாதம். ஏன்னா கவர்னர் அனுப்புனதுலயே அதை வந்து அவர் ஒரு பொருட்படுத்தாதனால தான் இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி தான் கொடுத்திருக்காரு தவிர இதுல ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும் இல்ல. அவர் வந்து அவர் நடவடிக்கை எடுக்கணும்னா கவர்னர் உடனடியாக அது மாதிரி விளக்கம் கேட்டிருக்கணும். விளக்கம் கேட்டு அவர் நடவடிக்கை எடுத்துருக்க அவர் வந்து இது முதலமைச்சர்கிட்டையும் சபாநாயகர்கிட்டையும் அனுப்பியிருக்க மாட்டார். ரெண்டாவது, ஸ்டாலின் கொடுத்ததுல எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு சிடி அது ஏற்கனவே எல்லா ஊடகத்திலும் வந்து சிடியை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் ஏதோ ஷோ பண்ணிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இதுல எந்த உண்மையும் இல்லை, இதுல எந்த பயம் இல்லை. நீங்க சொன்னது மாதிரி ஏற்கனவே ஸ்டாலின் வந்து அதையே நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்காரு, நீதிமன்றத்திலையும் அந்த வழக்கு இருக்கு. அதனால புதிய விசாரணை இல்லை. இது எல்லாமே கவர்னராக ரோசையா இருக்கிற போது எதிர்கட்சிகள் தரப்புல போய் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லுகிற போது உடனே அவர் வந்து இது என்னன்னு பாருங்க,
இல்ல நடவடிக்கை எடுங்கன்னு அவர் எந்த விதமான டைரக்ஷன்ஸையும் கொடுக்கவே இல்லை. ஆனா எதிர்க்கட்சிகள் தரப்புல கொடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல உத்தரவு வருகிறது கவர்னர்ட்ட இருந்து. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இது அதுல அந்த மேட்டர் ஒண்ணு இல்லைன்றதுக்காக தான் அது அந்த நிலைக்கு வந்திருக்கு. அதுல உண்மை இருக்குமே, ஆனால் அவரே கூப்பிட்டு விளக்கம் கேட்டிருக்கலாம். அவர் தேவையான நடவடிக்கை கவர்னரே எடுத்திருக்க முடியும். அதுக்கான சட்டத்தில் வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. ரெண்டாவது, அது எதுவுமே சபையில் நடந்தது இல்லை. அதனால சபாநாயகர்கிட்ட அது விளக்கம் கேட்கிறாருன்னு சொல்லி அதுல சபையில் நடந்ததை கவர்னர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாருன்னு தான். பேரம் பேசப்பட்டதுங்கிறது எப்படி சபையில இல்லைங்க. நீங்க எதுவுமே நீராராடியா டேப் போல ஜாபர் சேட் நேரடியா பேசுறாரு. அதுல சம்பந்தப்பட்ட கனிமொழி நேரடியா பேசுறாங்க. அந்த டேப்பே ஒண்ணும் இல்ல. இது யாரோ கொடுத்ததா யாருக்கோ கொடுத்ததா யாரோ ஒருத்தர் பேசுறாரு. விவகாரம் வேறு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பணம் கொடுக்கிறதுக்காக பணம் வாங்குறாங்கங்கிறது வேறு. டேப் என்பது அம்பக்கு சித்தரிக்கப்பட்டது. இது இந்த ஆட்சி 100 நாள் நிலைச்சிட்டதுக்கு பிறகு இந்த ஆட்சி இனிமேல் பற்றி அந்த பலகீனப்படுத்த முடியாது என்பதற்காக எதிர்க்கட்சி திட்டமிட்டு செய்த சதி. அந்த சதிக்கு சிலர் இரையா இருக்காங்க. விவகாரத்துடைய நம்பகத்தன்மையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்ப நீங்க நீராராடியா டேப் நம்பகத்தன்மையும் அந்த டேப்லோட நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியானதானே? அதுவும் உண்மைன்னு எப்படி ஏத்துக்க முடியும்? நீராராடியா டேப் என்பது ஜாபர் சேட் உளவுத்துறை தலைவராக இருந்து அவர் பேசுறாரு, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், அந்த சொன்ன ஆவணங்கள் அத்தனையும் இருக்கு. இது இவர் கூவத்தூர்ல இவர் இல்லாத ஒருத்தர், அந்த நேரத்தில் இல்லாத ஒரு உறுப்பினர் அங்க காசு பிளைன்ல இருந்து வர சொல்ல கொடுத்தாங்கன்றாரு. 500 கோடி நான் சம்பாதிக்க போறேன்றாரு, மத்திய அமைச்சர் ஆக போறேன்றாரு. ஓபிஎஸ் கொடுப்பாரு நம்பி அவர் ஏமாத்திட்டாருன்றாரு. ஓபிஎஸ் வேஷம் போடுறாருன்றாரு. இது எல்லாமே அவர் ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தோடு அல்லது அவரை யாரோ பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை பெற்று அல்லது போய் பஸ்ல இறங்கின வரைக்கும் தான் அவர் சொல்றாரு. ரெண்டு விஷயம். ஒன்னு அடிப்படையா ஆளுநர் has gone by the bookன்னு சொல்லலாம். அது ஆளும் அரசுக்கு சாதகமா இந்த கேஸ்ல இருக்கு. ஆளுநர் ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்பட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய முடிவு, அதாவது அவரே ஒரு விசாரணை உத்தரவிட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ப்ரொசீஜர் பிரகாரம் அவர் போயிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி அசம்பிளியில் நடந்த ஒரு சம்பவத்தின் தொடர்பாகத்தான் இந்த டேப்ல இருக்கு. அது அந்த வாக்கெடுப்பு எங்க நடந்துச்சு? சட்டப்பேரவையில் தான் நடந்துச்சு. அதனால அது சபாநாயகருக்கு அமைச்சிருக்காரு. இது உண்மையா இல்லையாங்கிறது தெரியறது சபாநாயகருக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. விசாரணை நடத்தாம இந்த டேப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேப் உண்மையா டேப் பொய்யா? ஏன்னா அவர் டப்பிங் வாய்ஸ் போட்டார்னு சரவணன் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, இந்த டேப் உண்மை என்றால் இந்த டேப்பில் பேசப்பட்ட சம்பவங்கள் நடந்தனவா இல்லையா, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இது ரெண்டுத்துக்கு தான் இது யார் பண்ண முடியும்? அரசு தான் பண்ண முடியும். அரசினுடைய தலைமை பியூரோக்ராட் யாரு? தலைமை செயலாளருக்கு அமைச்சிருக்கிறார். சோ கவர்னர் ஆவடிக்குமார் சொல்ற மாதிரி இது என்னன்னு பாருங்க இல்ல அப்படின்னு சொல்றத சாதாரணமா எடுத்துக்கணும். அதாவது ஏன்னா கவர்னரே நேரடியா நடவடிக்கை எடுக்காம அரசுகிட்டே திரும்பி டைரக்ட் பண்ணிருக்காருங்க, சாதாரணமா தான் எடுத்துக்கணுமா? இல்ல இதுல ஏதாவது முக்கியத்துவம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது ஆளும் கட்சிக்கு கால அவகாசம் பெற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்று மாற்று கருத்து இல்லை. இது டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம். ஏன்னா இப்போ ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணை பிறகு எவ்வளவு துரிதமாக அரசை, இப்போ ஆளுநர் டைரக்ட் என்கொயரி நடத்துறது வேறு, அரசு மூலம் நீங்களே நடத்துங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட அதான் கேட்டிருக்கிறாரு. அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்னா உங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன விசாரணை பண்ணீங்க? சோ உறுதியாக இந்த அரசு இவர்களாக ஒரு விசாரணை நடத்தாவிட்டால் நீதிமன்றம் மூலமாக அது உத்தரவிடப்படும். ஏன்னா ஒரு 6 வாரம் பொறுத்து இருப்பாங்க. 6 வாரம் கழிச்சு யாராவது கோர்ட்டுக்கு போய் என்ன கேட்பாங்க? ஆளுநர் இந்த மாதிரி தலைமைச் செயலாளருக்கு இந்த மாதிரி கடிதம் எழுதினாங்களே, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை ஆர்டர் பண்ணியிருக்காங்களா? கோர்ட்டு கேட்க என்னங்க பண்ணீங்க? தலைமைச் செயலாளர் கேட்பாங்க. தலைமைச் செயலாளர் இது வரைக்கும் விசாரணை அறிவிக்கலைன்னா கோர்ட் மூலமா ஒரு விசாரணை வரப்போகுது. ஸோ இது கால அவகாசம். அவங்க தே பாட் டைம். இந்த கவர்னருடைய டிசிஷன் இவங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு கால அவகாசம் பெற்றுக் கொடுத்திருக்கிறதே தவிர இது முழுமையாக ஒண்ணுமே இல்ல, அதனால நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம்னு ஆளுநர் சொன்ன மாதிரி நிச்சயமா இல்ல. நான் ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்லல. ஆனா சுமன் ஸ்ரீராமன் நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய பூகம்பமா நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காருன்ற பொருள் அவர் பேசுறது இல்லையே. நீதி விசாரணை உத்தரவிட்டாருன்னு சொல்லுது. அதாவது அந்த புகார் தந்திருக்காங்க, அந்த புகாரை நான் அனுப்புறேன், அது என்னன்னு விசாரிங்கன்னு சொல்றாரு. அது சாதாரண நடைமுறை தான். எல்லா
இதுவும் செய்யக்கூடிய நடைமுறை தான் ஒரு சாதாரண நிர்வாக நடைமுறை. இதை வச்சுக்கிட்டு உடனே ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டாரு, உடனே பூகம்பம் வந்துடும், இந்த ஆட்சி கவனித்துன்றதெல்லாம் கற்பனை பண்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம் ஒழிய இது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. இந்த நிகழ்வு என்பது சித்தரிக்கப்பட்ட ஒன்று. இன்றைக்கு திமுக நேர்மையான வழியில் இந்த அரசாங்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் எழுப்பப்படுகின்ற இது போன்ற சித்து விளையாடல்களின் தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணும். ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது நீதி விசாரணைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. நான் என்ன சொன்னேன், இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் விசாரணையின் அடிப்படையில் தான். இது உண்மையா இல்லையான்னு தெரியாம தலைமைச் செயலர் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? சோ அதற்கு ஒரு விசாரணை என்று அது காவல்துறை மூலமாக எடுக்கப்படும் விசாரணையாக தான் இருக்கணும். பட் விசாரணையே வேண்டான்னு சொல்லிட்டு எப்படி தலைமைச் செயலர் டிசைட் பண்ண முடியும்? இந்த டேப் உண்மையா என்று பார்க்க வேண்டாமா? இந்த டேப் முதல்ல உண்மையாகவே சரவணன் பேசினாரா, அவர் குரலா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க வேணாமா? ரெண்டாவது, அந்த மாதிரி அவர் தான் பேசியிருக்கிறார் என்று தெரிய வந்தால், அவர் குரலே இல்லைன்னா பிரச்சனை முடிஞ்சது. அதோட அவர் குரலே தான் என்று நிரூபிக்கப்பட்டால் அடுத்தது அவர் சொன்ன விஷயங்கள் உண்மை இருக்கிறதா ஒரு விசாரணை நடத்தப்பட வேணாமா? அவங்க மேல இப்போ இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணை அவங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ண வேண்டாமா? சோ இதெல்லாம் செய்யாமல் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? எப்படி ஒரு தலைமைச் செயலாளர் சரி ஏதோ டேப் வந்துச்சு இது உண்மை இல்லைன்னு தூக்கி போட முடியுமா? இது ஏதேனும் ஒரு விசாரணை நடத்த வேணும் இல்லையா? இது நீதி விசாரணை சொல்ல, காவல்துறை மூலமா தான் விசாரணை. அந்த காவல்துறை மூலமாக செய்யப்படும் விசாரணையினுடைய கால அவகாசம் இவங்க கையில தான் இருக்கு. சோ அதனால இவங்களுக்கு அட்வான்டேஜ் அது. ஆனால் ஒண்ணுமே செய்ய வேணாம், ஆளுநர் ரொட்டீன் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் நீங்க என்ன பண்றீங்களோங்கிறது அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதுங்கிற பார்ப்போம். இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி தினகரனை முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் செய்யறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுக பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா டிடிவி தினகரனை முன்னிலைப்படுத்தக்கூடிய விவகாரங்களை செய்யணும். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு அவர் தலைமை பொறுப்பு இருக்கணும். இஃப்தார் நோன்பு துறக்கிறதுக்கு அவரை கூப்பிடணும். கட்சியை தலைமையேற்று நடத்துவதற்கு அவர் தயாராக இருக்கணும். அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்லாம் டிமாண்ட் வைக்கிறாங்க. இதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் தான் நடத்தப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் செயல்பட முடியாத சூழ்நிலை அவர்கள் யாரை சொல்கிறாங்களோ அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் நீ நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கற்பனை செய்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர்களே கூட இல்லை, இங்க யாருடைய கற்பனையுமே கேள்வியா வரல. எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் பார்த்துருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருக்காங்க. அவங்க வச்ச டிமாண்ட் அடிப்படையில தான் அவங்களுடைய கேள்வி. இது யாருடைய கற்பனை கேள்வியா வருது? கோரிக்கை வைப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இன்றைக்கு கட்சி ஒரு பாதிப்பை சந்தித்த சூழ்நிலையில் இன்றைக்கு தலைமையில் சில பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய விருப்பத்தை கோரிக்கையை தானே சொல்றாங்க. அது கூட முதலமைச்சர் கற்பனைன்னு சொல்லக்கூடாது. இது மாதிரி செஞ்சிருக்காங்களே, என்ன நிலைப்பாடுங்கிறதான கேள்வி. அவங்க நிலை இல்லைங்க. ஒரு ஆலோசனை சொல்றது இல்ல, ஒரு விருப்பத்தை சொல்றது, ஒரு கட்சிக்குள்ள அமைப்புகளுக்குள் சொல்றது எப்படி நீங்க தவறுன்னு சொல்லுவீங்க? நாங்க எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை விவாதிக்கிறோம். என்னுடைய விருப்பத்தை சொல்றோம், இன்னொருத்தர் இன்னொரு விருப்பத்தை சொல்றாரு. அந்த விருப்பத்துல எது சாத்தியமோ அதை செஞ்சுட்டு போறாங்க. அதுல போய் என்ன இருக்கு? இல்லாத நிலையில கொறடா உத்தரவு இல்லாத நிலையில வாக்களிக்கிறதுக்கு கொறடா உத்தரவு கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப என்ன இவங்க இந்த மாதிரியான டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவா வாக்களிக்கணும்னா தினகரனை முன்னிலைப்படுத்தணுங்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் அதுக்கு தயாரா இல்லாத மாதிரி தெரிகிறது. எங்க மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களே என்ன சொல்றாரு? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் முடிவெடுப்பார்கள், அவர்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறதா எல்லாரும் சொல்றாங்க. இதுதான் அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் 123 எம்எல்ஏக்களும் அதுதான் செய்ய போறாங்க. கட்சி அதுதான் செய்ய போகுது. அதனால அந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எந்த குழப்பத்தையும் உருவாக்காது. அமைதியான முறையில் அதிமுக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையோடு இந்த தேர்தலை சந்திக்கும். இல்ல அப்ப இணைப்பு சாத்தியம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடலாமா? இணைப்பு சாத்தியப்படாதுன்றது ஏற்கனவே நாங்க பல தளங்கள்ல சொல்லியிருக்கோம். இணைப்புக்கு எதிர்பார்த்தோம். அமைச்சர்களே இணைப்புக்காக நாங்க தயாராக இருக்கோம். கட்சியை சட்டமன்றத்துக்குள்ள ஓபிஎஸ் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் ரொம்ப இணக்கமா இருக்கிறதெல்லாம் எல்லாருமே இணக்கமா இருக்கணும் தான் விரும்புறோம், இணக்கமா இருக்கிறதா எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த பிளவு இந்த பிரச்சனைகள் எங்களுடைய கட்சியை இன்றைக்கு முடக்குகின்ற சூழ்நிலைக்கும் கட்சி செயல்பட முடியாத சூழ்நிலைக்கும் எங்களுடைய சின்னம் பறிகொடுக்கின்ற ஒரு நிலையம் வந்திருக்கு. இதுல இந்த பாதிப்புகள் இருந்து மீட்க வேண்டும் என்றால் நமக்குள்ள உள்ள பிரச்சனைகளை கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். இணக்கமா போறதுன்னா என்ன, இணைப்புனா என்ன? ரெண்டே நீங்க வேற வேறையா பாக்குறீங்களா? ஓபிஎஸ் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் சட்டமன்றத்துக்குள்ள இணக்கமா இருக்கிறாங்களா, இணைப்பா இருக்கிறாங்களா?
தினகரன் இணைப்பை விரும்புறாரா விரும்பலையா? ரெண்டு வேற வேற வார்த்தையா, ரெண்டு ஒரே வார்த்தையா? நீங்க யார் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் ஒரே நோக்கம்தான். அதிமுக ஒற்றுமையா இருக்கணும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டமைத்த இந்த இயக்கம் எந்த காரணத்தாலும் சிதைவுபட்டு விடக்கூடாது. இதுல யாரும் இழந்துடக்கூடாது. அம்மாவை நம்பி வந்த அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அதனால எங்களுக்கு இன்றைக்கு இந்த சில சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களுக்கு தீர்ப்பதற்கு முயற்சிகள் செய்கிறோம். ஆனா அதுக்காக இந்த சிக்கல்ல ஒரு சிலர் தொடரணும்னு விரும்பினாங்கன்னா அதுக்காக நாங்க அதுக்கு மேலேயும் இறங்கி போக மாட்டாங்க. நாங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் வழக்கு இருக்கு. அந்த வழக்கு ஒரு நிலைக்கு வந்த பிறகு இதெல்லாம் தானா மறைஞ்சிடும். இல்ல, அடுத்த கட்டமாக அந்த இஃப்தார் நிகழ்ச்சி என்ன நடக்குது, இது போன்ற தொடர்ந்து பல நிகழ்வுகள், ஏன்னா அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் அடிப்படையாக திரு இபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மௌனம் ஒரு லிமிட்டுக்கு தான் மௌனத்தை சாதிச்சு அப்படியே தள்ளிட்டு போக முடியும். ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் அது அந்த அரசுக்கு ஆபத்தாகக்கூடிய வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் பத்திரிகையில் வர செய்திகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது ஒரு குரூப் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்படும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு ஒரு அரசை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் செய்தி வருது. ஸோ இது தொடர்ந்து இவர் மௌனமே சாதிச்சு, மௌனம் ஓரளவுக்கு டெஃபினட்டா, ஏன்னா உடனடியாக தடாலடியாக நடவடிக்கை எடுத்தாலும் அது பிரச்சனையில் போய் முடியலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் தாண்டின அப்புறம் ஏதேனும் ஒரு இடத்துல இவர் தன்னுடைய நிலையை வெளிப்படையாக கூற வேண்டும். ரெண்டாவது தினகரன் சொல்றீங்க, இல்ல திரு எடப்பாடி அண்ட் ரெண்டாவது அந்த ஒரு பார்ட்டி டிசிப்ளினை மீறி செயல்படுபவர்கள். நீங்க சொல்லி ஜெயலலிதா இருக்கும்போது கனவுல கூட நினைச்சு பார்த்திருப்பீங்களா ஒரு அதிமுக எம்எல்ஏ வெளிநடப்பு செய்யறது? இல்ல, திரு ஆவடிக்குமாரே கேளுங்க. அது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா? அன்னைக்கு அதே மதியம் எக்ஸ்பெல் ஆயிருக்க மாட்டாங்க. அந்த வெளிநடப்பு நடந்து 1 ஹவருக்குள்ள எக்ஸ்பெல் பண்ணிருக்க மாட்டாங்க கட்சியிலிருந்து. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் எவ்வளோ நாள் இந்த மாதிரி ஆட்சி ஓட்ட முடியும்? சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு பேசும். பாலத்துக்கு மக்களே திறப்பு விழா நடத்தியிருக்கிறாங்க. போரூரில் மேம்பாலம் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்க பணிகள்லாம் முடிக்கப்பட்டாச்சு. ஆனால் திறக்கப்படாத சூழலில் மக்களே திறந்து அதில் பயணம் போயிருக்கிறாங்க. 2 மணி நேரம் அதில் போக்குவரத்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் காவல்துறை தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 2010 கட்டுமான பணி தொடங்கி அப்புறம் பல பிரச்சனைகளால் நிறுத்தப்பட்டு மீண்டும் 2015 தொடங்கி இப்போ கட்டுமான பணி முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டாச்சு. எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது ஒரு பாலத்தை ஒரு சாதா பாலம் அது 7 ஆண்டு காலம் கட்டியிருக்கிறாங்க. அதுவே ஒரு வருந்தத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அடிப்படையான இந்தியா இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, அகில இந்திய அளவில் நடக்கிறது. ஏன்னா அந்த கான்செப்ட் ஆஃப் டைமுங்கிறதே கிடையாது. நாளைக்கு திறக்கலாம், நாளான்னைக்கு திறக்கலாம், 6 மாதம் கழிச்சு திறக்கலாம், 1 வருஷம் கழிச்சு கூட திறக்கலாம். என்ன பொதுமக்கள் என்ன பண்ண முடியும்? அது இல்லாட்டி அதுக்கு கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு உத்தரவு வாங்குறதுக்கு அது எவ்வளோ வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட் ஆஃப் டைமே இந்தியாவில் பல முக்கியமான விஷயங்களில் அதை நாம் பொருட்படுத்தாதனால தான் நம்மளுடைய முன்னேற்றம் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு. ஒரு பாலம் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு தேதி உங்களுக்கு கிடைக்கலன்னா பாலத்தை திறந்து வைப்பதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இது என்ன, இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுமா? இப்போ நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா செய்யறதுன்னா இது ஒரு 5 நிமிஷம் வேலை. ஒரு பட்டன் அமுத்த போறீங்க, அங்கே ஒரு ரிப்பன் ஓப்பன் ஆகுது, அதை பாலம் திறந்துட்டு பொதுமக்கள் பயன்படுத்த போறாங்க. அதை நீங்க பேப்பரில் உங்களுக்கு வரப்போற பப்ளிசிட்டி நீங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு ரிப்பனை வெட்டினாதான் இல்லை, அது மீடியாவில் வர கவரேஜ் தான். அது நீங்க வீடியோவில் பண்ணாலும் ஒன்று தான், அங்கே போய் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ ஏன் இது திறக்கப்படவில்லை? முதல்ல மே மாதம் இறுதிக்குள்ள அது முடித்து வைக்கப்படும் ஒரு செய்தி வந்தது. அது பிறகு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஒரு பொதுமக்கள் அதுவும் உங்களுக்கு போரூர் ஜங்ஷன் உங்களுக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த ஒரு ஜங்ஷனில் மட்டும் டிராஃபிக் மாட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அதில் தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? ஆவடிக்குமார், இல்லை, இது முழுக்க திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற வதந்தி. இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள், அங்கே வேலை முடியல, வேலை நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ கூட காலையில் வர சொல்ல கூட அந்த வழியாக தான் வந்தேன். அந்த பாலம் விரைவாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் 2010 தொடங்கி ஏன்ன்றதுன்னா அது கீழே குடிநீர் மெட்ரோ வாட்டர் குடிநீர் குழாய்கள் பதிப்பதற்காக அந்த இடத்துல பிரச்சனை இருந்தது, அதனால் நிறுத்தப்பட்டது. இப்போ இந்த வேலை இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப துரிதமாக, நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பாதி வேலை இந்த கீழே சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபில்லப் பண்ணாமல் இருந்தது, இப்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஏறத்தாழ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கே தவிர அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் செய்யல, அந்த பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இப்போ கூட உங்கள் தொலைக்காட்சி குழுவை அனுப்பி கூட பார்க்கலாம்.
அதனால இது அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இருக்கு என்பதற்காக அந்த நேரத்தில் சரி அந்த இது அந்த பாலத்து பணியில் ஈடுபட்டிருக்கின்ற வாகனங்கள் போகிறதுக்காக வச்சிருந்த வழியில் நேற்று கொஞ்சம் திறந்து விட்டாங்க. அது போயிட்டு அந்த நெரிசலை தவிர்ப்பதற்காக செய்த முயற்சியே தவிர இது ஏதோ பொதுமக்கள் வந்து திரண்டு போய் திறந்துட்டாங்க, இதோ ஆர்ப்பாட்டம் பண்ணி திறந்துட்டாங்க, அதிகாரிகள் திறந்தாங்கலாம் இல்லை. அது வந்து யாரு திறந்து விட்டாங்க கொஞ்ச நேரம்? அதுதாங்க அந்த பாலத்தை உருவாக்குவதற்காக வாகனங்கள் போவதற்கு ஒரு சிறிய வழி வச்சிருந்தாங்க. அந்த வழியில் வாகனங்கள் நேற்று போச்சு. அதுதானே தவிர அதை வந்து அவங்க சரிப்படுற பணியை தொடங்கினோன்னா சேஃப்டி மெஷர்ஸ் இல்லைன்னா அதையே அனுமதிச்சிருக்க கூடாது. அதுதாங்க நேற்று இரவு பெரும்பாலும் அந்த பணிகள்லாம் இரவு நேரத்தில் செய்வாங்க. அந்த இரவு நேரத்தில் பணிகளை செய்யறதுக்காக கொஞ்சம் இடைவெளி வச்சிருந்தாங்க. அந்த இடைவெளியில் நெரிசல் காரணமாக வந்து காவல்துறை அனுமதியோடு தான் அதை அனுப்பியிருக்காங்க. அது பாலம் முழுமையாக கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக நடக்கல. இன்னொரு லேயர் வந்து விட்டமின் போட வேண்டியிருக்கு. அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு இதுல வந்திருக்கிற அதனால இவ்வளவு வேகமா கட்டினதுக்கு பிறகு அதை திறக்காம வச்சுக்கிட்டு அழகு பார்க்கறதுக்காக வந்து அரசாங்கம் இல்ல. பல திட்டங்களுக்கு வந்து இல்ல உங்களுக்கு ஞாபகம் முன்னாடி எல்லாம் செல்வி ஜெயலலிதா வருவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா அந்த பகுதியில் பயணம் செய்கின்றவர்கள் அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு தெரியும் அந்த பாலம் மிக மிக வேகமாக இந்த ஒரு 3 மாதத்துல விரைவா கட்டப்பட்டிருக்கு. அந்த 7 ஆண்டுகள்ல தென்சென்னைக்கு போற பெரிய குடிநீர் குழாய்கள் வேற வழிக்கு மாற்றுறதுக்காக இன்னொரு திட்டத்தை போட்டு 5.5 கோடியில அந்த பணி மேற்கொள்ளப்பட்டதால் இது தடை ஏற்பட்டது. வழக்கமா அரசியல் கட்சிகள் தான் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்க, தடையை மீறுவாங்க. ஆனா இப்ப மக்களே தங்களுடைய அதிகாரங்களை வந்து கையில அது வந்து நிச்சயமா வந்து மக்கள் அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது வந்து ஆபத்தான ஒரு சூழல். ஏன்னா இப்போ திரு ஆவடிக்குமார் சொல்ற மாதிரி அது சேஃப்டி முழுமையாக அந்த பாதுகாப்பு அம்சங்கள் முடிவடையவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதேனும் ஒரு விபத்து நடந்ததுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? ஸோ நிச்சயமா வந்து பொதுமக்கள் அந்த மாதிரி செய்யறதை வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அடிப்படையாக எதனால ஒரு சாதாரண ஒரு பாலத்தை கட்டுறதுக்கு ஏன் 7 ஆண்டு காலம் ஆக வேண்டும்? ஒரு சின்ன செய்தி நான் படிச்சுட்டு இருந்தேன். எவ்வளவு வருத்தம் அளிக்கிறதுன்னு பாருங்க. நம்ம சீனாவோட கம்பேர் பண்ண முடியாது. அவங்களுடைய சிஸ்டம் வேறு, அங்கே டெமோக்ரஸி ஜனநாயகம் இவ்வளோ இல்லை, எல்லாமே சரி. 22,000 கிலோமீட்டர் ஹை ஸ்பீட் ரயில் கட்டியிருக்காங்க 20 ஆண்டு காலத்தில். 22,000 கிலோமீட்டர். இந்தியாவும் சைனாவும் ஹை ஸ்பீட் ரயில் சிஸ்டம் ஒரே ஆண்டில் தொடங்கணும் என்ற எண்ணம் இருந்து ஒரு ஸ்டடி கமிஷன் பண்ணுறாங்க. இந்தியா கிட்டத்தட்ட 1980s லேட் 80s நினைக்கிறேன், ஏர்லி 90s அவங்க தொடங்கி 20 ஆண்டுகளில் 22,000 கிலோமீட்டர் ரயில். இந்தியாவில் வந்து 1 கிலோமீட்டர் ஹை ஸ்பீட் ரயில் கூட வரல. ஸோ இதெல்லாம் எவ்வளோ அதாவது ஒரு கான்செப்ட் ஆஃப் டைம். ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு ஆண்டுக்கு நம்ம போடுறோம். ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களான ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதம் 2 மாதம் தாமதமாகலாம். ஆனால் ஒரு சாதா பாலத்தை 7 ஆண்டு காலம், இந்த பர்டிகுலர் கேஸ்ல அதுல 6 ஆண்டு காலம் இவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து திமுகவினுடைய சதி திட்டம்னு சொல்றதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 6 out of those 7 years இவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ ஏன் அது ஆகிறது? மக்களுக்கு இது வந்து மத்திய இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏன் வருது? பலவீனமான அரசு இருக்கிறதுனால அவங்க மக்கள் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பல போராட்டங்களை இப்ப முன்னெடுக்கிறாங்க. டாஸ்மாக் எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. நம்ம பாலத்தை திறந்துட்டு போவோம், இனிமே இந்த அரசு வந்து செய்யாதுன்னு நம்பிக்கை இழந்துட்டாங்களா? அரசு மீது இருக்கக்கூடிய கோபமா? அவ்வளவு பெரிய விஷயமா நான் பார்க்கல. என்னன்னா உங்களுக்கு யூசுவலா அந்த பாலம் முடிந்த கடைசி ஸ்டேஜ்ல என்ன கிட்டத்தட்ட ஓப்பனிங் ஸ்டேஜுக்கு வந்த போது வெறும் அந்த சிவப்பு கலர் அந்த பேரிகேட் வைப்பாங்க இல்லையா, அவ்வளவுதான் வைப்பாங்க, அந்த பிளாஸ்டிக் அந்த ஃபைபர் மெட்டீரியல்ல. ஸோ அதை யார் வேணாலும் அகற்றிட்டு மேலே போறதுக்கான ரீதியா, ஏன்னா அதை ஃபுல்லா பிளாக் பண்ணி கம்ப்ளீட்டா பேரிகேட் பண்ணி வைக்கிற வழக்கம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். பிளஸ் அவங்களுடைய சர்வீஸ் வெஹிக்கிள்ஸ் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாகனங்கள் செல்வதற்கான ஒரு இடம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பொதுமக்கள் யாராவது பார்த்துட்டு இழுத்து வச்சுட்டு அது மேலே போகலான்னு முடிவு எடுத்திருக்காங்களே தவிர இது வந்து ஒரு திட்டமிட்டு மக்களாக வந்து இந்த அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு செஞ்சாங்கன்னா சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அடிப்படையாக ஒரு திட்டம் ஏன் 7 ஆண்டு காலம் ஒரு சாதாரண பாலம் கட்டுறதுக்கு அவ்வளவு நாள் ஆகணுங்கிறது மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை, அது காலதாமதம். நான் முதல்ல சொன்னது மாதிரி மெட்ரோ வாட்டர் குழாய்கள் பதிப்பதற்கு அந்த இடத்தில் பிரச்சனை இருந்தது.
அதுக்கப்புறம் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து புதிய திட்டம் போட்டு அதை கொண்டு வந்து சரி பண்ணதுக்கு பிறகு தான் இந்த ஒர்க்கை ஆரம்பித்தாங்க. இது ஏறத்தாழ 2015 ஜூலையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 6 மாதமாக மிக மிக வேகமாக அந்த பணிகள் நடைபெற்று இன்றைக்கு முடிவை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த பாலம் ஒரு சிறந்த பாலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பணிகள் முடிஞ்சவுடன் நிச்சயமாக அதை வந்து திறந்து வைக்கிறதுல விரைவில் திறக்கப்படுமான இப்ப பொதுமக்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்க குறைந்தபட்சம் இவ்வளவு நடந்த பிறகு இந்த தேதியில திறக்கப்படும் இந்த பாலம் இன்னும் பணிகள் முடியலன்னு அரசு தரப்புலையாவது விளக்கம் சொல்லணும்ல. அதுக்கான அவசிய தேவையே இல்லை. நீங்களே பத்திரிகையில் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னெல்லாம் கூட இன்னும் ஒரு மாதத்தில் திறக்கப்படும் சொல்லி பத்திரிகையில் கூட செய்திகள் வந்துட்டு தான் இருந்தது. ஆக இது முடிஞ்ச ஸ்டேஜில் இதில் ஏதோ ஒரு குழப்பம் பண்ணுறதுக்காக யாரோ பண்ணியிருக்கலாங்க அல்லது அவசரத்துக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல. இது முழுக்க முழுக்க அந்த பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கேட்டால் அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த சாலையை நான் ரெகுலராக அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த பணிகள் வேகமாக நடந்துட்டு. சரி, விரைவில் திறக்கப்படும் நம்புவோம். இடைவேளைக்கு பிறகு பேசும். பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் வந்து தனியார் பாலில் ரசாயன கலப்படம் இல்லை என்று நிரூபித்தால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயார்னு சொல்லியிருந்தார். ஒரு பொதுநல வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது இது சம்பந்தமா. அதில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் சுகாதாரத்துறை செயலாளர். கடந்த 2011 ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 2017 மே வரை தமிழகம் முழுவதும் 886 பால் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன. அதில் 187 பால் மாதிரிகள் தரம் குறைந்து காணப்பட்டது. ஆனா எந்த பால் மாதிரியும் பாதுகாப்பற்றது அப்படின்னு நிரூபணமாகலன்னு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறாரு. எப்படி பார்க்கலாம்? ராஜினாமா செய்யணும் அமைச்சர்னு சொல்றாங்க. அதாவது இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கம் உணவு கலப்பட பாதுகாப்புத்துறை எடுத்த நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் இது. ஆனால் அமைச்சர் சொன்னது பிராண்டட் கம்பெனிஸ், அந்த கம்பெனிகள் ஏற்பட்டு இருக்கின்ற அதில் இருக்கிற பிரச்சனைகளை தான் அவர் சொன்னார். அதனால் இது பால் மாதிரின்றது இன்றைக்கி கேனில் வச்சுக்கிட்டு அங்கங்கே லோக்கலில் வந்து பால் கொடுக்குறவங்க அது சம்பந்தப்பட்டது. எந்த பிராண்டட் கம்பெனி என்றது அது 886 பால் மாதிரிகள்ல கூட பிராண்டட் கிடையாது. அதுதாங்க அமைச்சருடைய குற்றச்சாட்டு மிக தெளிவா இருந்தது. தனியார் பால் நிறுவனங்கள் நடத்துகின்ற பால் பாக்கெட்ல அதை விற்பனை செய்கின்ற பால்ல தான் பிரச்சனை. அதுதான் வந்து இன்னைக்கு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாரு. இது வந்து என்னன்னா இந்த கேனில் வச்சுக்கிட்டு அங்கங்கே லோக்கலாக நான் முடிச்சிடுறேன். லோக்கலாக ஏறத்தாழ 60% பால் வந்து அப்படி தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. 40% தான் பிராண்டட் பால். அதில் 20% கிட்ட இப்போ ஆவின் பண்ணுது, 20% தனியார் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து அது இல்லை, அது வேற. அது வந்து பிராண்டட் பாலில் அவங்க அதை பதப்படுத்துவதற்காக, அதை பாதுகாப்பதற்காக, அதை நீண்ட நாள் நீடிக்க வைப்பதற்காக பயன்படுத்துகின்ற ரசாயன பொருட்களால் பாதிப்புன்றதை அமைச்சர் சொன்னது. இவங்க 17 மே வரைக்கும் எடுத்திருக்கு சாம்பிள். ஏன் பிராண்டட் பால் எடுக்கல? இல்லைங்க, அதை வந்து அதுக்கு என்ன நடவடிக்கையோ அது தனியா எடுத்துட்டு இருக்காங்க. அது ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதனுடைய விசாரணை வருகின்ற போது அது தெரியும். இது வந்து நீதிமன்றத்தில் வந்த வழக்குக்காக சொல்லப்பட்ட பதில். அந்த இது வரைக்கும் செஞ்ச நடவடிக்கைகளுடைய விளக்கம் தானே தவிர அமைச்சர் சொன்னது பிராண்டட் பால் இது இல்லை. இல்லை, ஐம் சாரி, அது வந்து முற்றிலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அடிப்படையாக ஒரு ஃபுட் அடல்ட்ரேஷன் கண்ட்ரோல் வந்து டிபார்ட்மெண்ட் கமிஷனர் வந்து எல்லா சாம்பிளும் தான் எடுக்கணும். அதாவது ரோட்ல விற்கிற பாலை மட்டும் தான் எடுக்கணும். பிராண்டட் பாலை 2011 2017 வரைக்கும் ஒரு சாம்பிள் கூட எடுக்கலைன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. அது உறுதியாக இந்த 886 எல்லா சாம்பிளும் இருக்கும். மேபி ஆவின் பால் சாம்பிள்ஸ் இருக்கும், லோக்கலா விற்கிற பால் சாம்பிள்ஸ் இருக்கும், தனியார் துறையிலிருந்து பால் சாம்பிள்ஸ் இருக்கும். அதனுடைய பிரேக்கப்பை வந்து அடுத்தது கோர்ட்டு கேட்டாங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் அடிப்படையாக தனியார் பாலை நாங்கள் வந்து 2011 2017 வரைக்கும் சோதனையே இடல. இது முதல் நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 2-3 வாரம் முன்னாடி இதை பற்றி விவாதம் நடக்கும்போது நான் சொன்னேன். இது வந்து அந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் இதுக்கு பதில் வழங்கணும். அதே மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் திரு ராதாகிருஷ்ணன் தான் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். அடிப்படையாக உறுதியாக இந்த 886 சாம்பிள்ல அனைத்து வகையான பாலும் அடங்கும். இதுல வந்து தனியார் பாலை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னா ரோட்ல விற்கிற பால், லூஸ்ல விற்கிற பாலை மட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அர்த்தமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அர்த்தம்னா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அரசு மேல வரும். ஏன்னா 6 வருஷமா தனியார் பாலை ஏன் டெஸ்ட் பண்ணலன்னு கேள்வி வரும் இல்லையா?
ஸோ உறுதியாக அதுலேயும் அடக்கம். அது அவர் திரு ஆவடிக்குமாரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு ஆப்வியஸ் ரீசன். ஏன்னா அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன காரணத்துக்காக அதை சொன்னாருங்கிறது அடுத்த கேள்வி வரும். ஒரே ஒரு விஷயம், பூனே லேப்ல சாம்பிள் போயிருக்கு, 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்து ரெடி ஆயிருக்கும். பை திஸ் டைம் இட் மஸ்ட் பி ரெடி. அதிலும் எந்த விதமான ஒரு கலப்படம் இல்லைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அமைச்சருடைய நிலை என்ன ஆகுங்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும். இல்லை, அதாவது மரியாதைக்கு ஒரு ராதாகிருஷ்ணன் சொன்னது வந்து பிராண்டட் பால் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தால் அவர்கள் அந்த தர நிர்ணயம் செய்யப்பட்டு அவர்கள் அனுமதியோடு விற்பனையாகிறது. அது வந்து பேக்கெட் பால், அதை வந்து அவங்க தர நிர்ணயம் பண்ணி தான் அதை அனுமதியே தராங்க. இப்போ வந்து ஒரு சாதாரண உணவுப் பொருட்களை வந்து யார் வேணால் வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் விற்பனை கொண்டு வந்துட முடியாது. அதனால் அவங்க வந்து தர நிர்ணயம் செய்து அதை வெளியிடுறாங்க. அதில் குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து வேற வகையை அணுகணும். இது சாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்துகின்ற, நீங்கள் ஏற்கனவே இப்போ கடந்த விவாதங்களில் சொல்லுவீங்களே, அங்கே இருக்க உள்ளாட்சி அமைப்புகளே அதை நடவடிக்கை எடுக்கலாம், சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலான்னு, அந்த மாதிரி எடுத்த நடவடிக்கைகள் தான் இப்போ சொல்லப்படுது. பிராண்டட் பால் ஒரு அரசாங்கத்தால் அவங்க வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்து அந்த ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த உணவு அதை தர நிர்ணயம் செய்கின்ற நிறுவனம் அதை அனுமதிச்ச பிறகு தனியார் பால் நிறுவனங்களுடைய அந்த பால் சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அரசுகிட்ட அதிகாரம் இல்லையா? இல்ல, அரசுக்கு அது லோக்கல்ல அவங்க சுகாதாரத்துறை எல்லாத்தையும் வந்து சாதாரணமா பரிசீலிக்கிற கடமைப்பட்டிருக்கு, அதிகாரம் இருக்கு, தேவை இருக்கு. அதை நான் சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க சந்தேகம் எப்போ வரும்னா வந்து தனியாக வந்து இப்போ இருக்கிற லோக்கலாக இருக்கிறதுல தான் அவங்க வந்து கவனம் செலுத்துவாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு பிராண்டடை அதை வந்து ஏன்னா அவங்க முறையாக பரிசோதனைக்கு பிறகுதான் அவங்க வெளியே விடணும், விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஃபார்முலா படி அதை விற்பனை எப்படி எடுத்துக்கிறது? சரியான தரவுகள் இல்லாம அமைச்சர் பேசிட்டாருன்னு நிச்சயமா ஆதாரங்கள் இல்லாம. ஏன்னா முதல்ல என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 6 மாத காலமாக சோதனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இது வந்து நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாரு. அந்த ஆதாரம் இல்லை. ஏன்னா இவங்க ஸ்டேட்ல வந்து பண்ண மாதிரி எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்டும் அவங்க சப்மிட் பண்ணல. ஸ்டேட்ல சப்மிட் பண்ண ரிப்போர்ட் சப்ஸ்டாண்டர்ட், அதாவது பால் தண்ணி கலந்துருக்கும், இல்லாட்டி தேவையான கொழுப்பு சத்து இல்லைங்கிறது தானே வந்திருக்கே தவிர இதுல வந்து அபாயகரமான விஷயங்கள் அந்த பால்ல இருந்திருக்கு. மில்க் ப்ராடக்ட்ஸ்ல 11 சாம்பிள்ல அன்சேஃப்னு வந்திருக்கு. ஆனால் பாலை பொறுத்த வரைக்கும் அன்சேஃப்னு எந்த விதமான ஒரு ரிப்போர்ட் அரசு வந்து இது வந்து பப்ளிக்கா இது வரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், இதுல எல்லாமே வந்து பிரைவேட் சாம்பிள்ஸுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது டோட்டலி இட் இஸ் ராங். மாநில அரசினுடைய இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு உணவு பண்டத்தையும் பரிசோதனை செய்வதற்கு முழு அதிகாரம் ஃபுட் கண்ட்ரோல் அத்தாரிட்டிக்கு, கமிஷனருக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து தனியார் பால் அதனால நாங்கள் பண்ண மாட்டோம், எங்க வந்து லூஸ்ல விற்கிற பாலை மட்டும்தான் பண்ணுவோங்கிறது முற்றிலும் தவறானது. மூன்றாவது, இந்த அமைச்சர் மீது இந்த தனியார் பால் நிறுவனங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கான முகாந்திரம் நிச்சயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து டிஃபமேஷன் தானே, அவங்களுக்கு இதனால வந்து வியாபார ரீதியாக கூட பெரிய நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து ஒரு நிகழ்ச்சியில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பெருமளவுல தனியார் பால் விற்பனை குறைந்து இருக்கிறது சில நாட்களாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு, ஏன்னா மக்கள் பீதியில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமா வந்து அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறது அவங்க தனிப்பட்ட ரீதியாக கேஸ் ஃபைல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடிப்படையாக பூனே சாம்பிளுங்க, இந்த பூனே சாம்பிள்லையும் இந்த டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த அமைச்சரனுடைய நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. இல்லை, இது வந்து இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை திசை திருப்புகின்ற வகையில் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் பேசுகிறாரு. என்னன்னா, நீங்களே உங்களுக்கே தெரியும், பூனே சாம்பிள் எப்போ அனுப்பியிருக்கு, இப்போ தான் அனுப்பியிருக்கு. இது வந்து இந்த ஆய்வுகள் எப்போத்திலிருந்து வந்தது? நீங்கள் ஏன் வந்து பிராண்டட் நிறுவனங்களை வந்து பரிசீலனை செய்யறதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு அல்லது உணவு பாதுகாப்புத்துறைக்கு உரிமை இல்லையான்னு கேட்டார். நான் இருக்கு, இப்போ அதுதான் செஞ்சிருக்கோம். இன்றைக்கு முதலமைச்சர் அதுல சந்தேகம் வந்த பிறகு அதை வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் முதலமைச்சர் வந்து 2017 மே வரைக்கும் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஒரு தனியார் பால் நிறுவனங்கள் பாலை கூட நாங்க டெஸ்ட் பண்ணலன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான மாடு இருக்கு, நீங்க அவ்வளவு சாம்பிள் எடுத்து பண்ண முடியுமா? எதுவுமே வந்து புகார் வருகின்ற போதுதான் அதை பரிசீலனைக்கு உட்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு பிராண்டட் நிறுவனங்கள் இப்போ வந்து கொக்கோ கோலா இருக்கு, எல்லா
எல்லா உணவு இன்னைக்கு எல்லா பேக்கெட்ல உணவு பதப்படுத்தப்பட்டதெல்லாம் ஃபுட் இந்த கடந்த மே வரைக்கும் எடுத்துருக்கீங்கல்ல சாம்பிள். ஏன் அத தனியார் பால் நிறுவனங்கள் எடுக்க? எந்த நிறுவனத்தினுடைய பொருளையும் வந்து அவங்களுடைய தர கட்டுப்பாட்டுப்படி அவர்கள் உற்பத்தி அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. திரு ராதாகிருஷ்ணன் இன்னைக்கே வந்து இத வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. உறுதியாக இதுல அனைத்து வகையான பாலும் அடங்கவில்லை என்றால் அரசுக்கு மேல இன்னும் பெரிய குற்றச்சாட்டு. அவரிடம் விளக்கம் பெற முயற்சிப்போம். அந்த விளக்கம் குறித்து பேசலாம். நிச்சயமாக முதலமைச்சரிடம் செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. அவர் வந்து கூப்பிட்டு இன்னைக்கு செயலாளர் கிட்ட விளக்கம் பெற முயற்சிப்போம். செயலாளர் என்ன சொல்றாருங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அமைச்சர் என்ன சொல்றாருங்கறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்து நம்ம பேசலாம். ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்காரு. அது ஆய்வு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் உணவு பாதுகாப்பு துறை இன்னைக்கு புனே விளக்கம் கேட்டு நம்ம பேசலாம். ரிசல்ட் வந்த பிறகு அமைச்சர் சொன்னது உண்மைன்னு தெரியும். விளக்கம் கேட்டு நம்ம பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.